ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏற்கனவே அனைவருமே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும், தரப்போகும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய பேர் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாளாக கூட கொண்டாடலாம். அவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல உயரத்தை அடைய முடியும். அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீமையை நினைக்கக்கூடாதுங்க. தீங்கு நினைக்காமல் வாழணும், அது முதல் விஷயம். இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பு, அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயரத்தை வாழ்க்கையில் அடைய முடியும். அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மேலும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்துள்ள ஒரு சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் 10ஆம் இடத்துல குருவுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. 11ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். அது மதியம் வரைந்தா இருக்கு. மதியம் 1:29 பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் ராசி அதிபதி சந்திர பகவான் இணைந்து கொள்கிறாருங்க. மதியத்திற்கு பிறகு புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய பரிவர்த்தனா யோகமும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாங்க. எப்படி தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம் இருக்குமோ, அந்த அளவுக்கு சிறப்பான உற்சாகங்கள் பட்டாசா இன்னைக்கு வெடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் சில பேத்துக்கு இருக்கு. ஆதாயம் தரக்கூடிய வேலைகள்ல இன்னைக்கு அதிகமான அக்கறை காட்டி அதிகமான நல்ல ஒரு பாராட்டுகளையும் அதிகமான நல்ல ஒரு வருமானத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே எந்த காரியத்தில் செஞ்சா பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியும். வியாபாரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யறது மூலமாக அதிகமான தன லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும். அலுவலகத்துல உங்களது காரியங்களை சிறப்பாக செய்வீங்க. அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. பண வருமானம் இன்னைக்கு திருப்திகரமாக அமையும் நண்பர்களே. உறவினர்கள் வழியில உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்க குடும்பத்துல இன்னைக்கு அமையும் நண்பர்களே. நீங்கள் நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. உற்சாகத்தின் உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. செலவுகள் இன்னைக்கு அதிகமாகலாங்க. ஆனா அந்த செலவுகள் நீங்க செய்யறது சந்தோஷமா செய்வீங்க. ஏன்னா அது சுப செலவுகளாக அமையும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எது ஆதாயம் தரும் செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க இன்னைக்கு அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க. இன்றைய தினம்
நீங்கள் செய்யக்கூடிய சில மாறுதல்கள் மூலமாக உங்களது தோற்றங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. போதைப் பொருட்கள் என்ற தினம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. அதன் மூலமாக போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்கள் நீங்கள் சேதப்படவோ அல்லது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். வெற்றிகரமான ஒரு நாளுங்க. கனிமா பேசுங்க. இன்னைக்கு நீங்கள் பேசியே மற்றவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். அதன் மூலமாக காரியங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதிர்பாராத அலைச்சல்கள் மூலமாக உடம்புல கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கிடும் நண்பர்களே. மற்றவங்களுக்கு தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நிறைவேற்றி வைப்பீங்க. யாருக்கூடையும் சண்டை போட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஆர்குமெண்ட் இன்னைக்கு பண்ண வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கிற எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமையும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த தினம் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வெளியூர் போறதுக்கான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களது மனம் கவர்ந்ததை நீங்க சந்திக்க போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கு நண்பர்களே. மனம் கவர்ந்த காதலர் என்ற தினம் சந்திப்பதன் மூலமாக உங்களது இதய துடிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதன் மூலமாக ஆனந்தம் பெருகுங்க. சொர்க்கம் பூமியில இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எனவே சொர்க்கமான ஒரு இல்லற வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. அலுவலக பணிகளில் தேவையான அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பலினாலும் உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு உங்க மனைவியோட வாழ்க்கை துணையோட வீட்டு வேலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நாள் முழுக்க உற்சாகம் பெறக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் 2 விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஒன்று மஞ்சள் நிறம், இன்னொன்று குங்குமப்பூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக காரிய வெற்றிகள் உண்டு. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. ஆதரவு பெருகும் நாள் இன்னைக்கு சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அதனால கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. ஆனாலும் அது நீங்கிவிடும். உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது. மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து நடந்து கொண்டு மற்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்க பெறுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. சோர்வு போகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய அந்த தன்மை, பேச்சினுடைய தன்மை, கனிவா பேசுவீங்க இல்லையா, அந்த தன்மை மூலமாக நிறைய புதிய நட்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். மற்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உதவிகரமாக அமையும். ஆனா யார்ட்டையும் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்காம செயல்படுறாங்கன்னா நீங்க அமைதியா இருந்தது நல்லது. உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கலாம். இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நண்பர்களே. கனிவா பேசுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.